Hi Chellam Vanakkam, this is Maka, exercise 1.1 இல்ல first fifth sum சாமி a equal to 1 by 9 into minus 8 இது ஒரு அணி கொடுத்துட்டாங்க எனில் a inverse equal to a transpose என நிறுவுகன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இது a inverseனு போட்டால் 1 by modulus of a into h இது போடணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா இது கூட ஏவை பெருக்கலான்னு முடிவுறேன். லெஃப்ட் சைடும் ஏவை பெருக்கிறேன், ரைட் சைடும் ஏவை பெருக்கிறேன். அப்போ பெருக்கலாமா? மல்டிபிள் பெருக்கல் போட்டுக்கிறேன் ஏவால் பெருக்கி சொல்லிடலாம் சாமிங்க. அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ முன்னாடி பெருக்கியிருக்கேன் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு ஃபார்முலா? ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஐ இங்கே என்ன வரிசை என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ I3. ஓகே செல்லம், இந்த கண்டிஷனை வச்சு தான் சாமி இந்த கணக்கை நம்ம போட போகிறோம். அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு I3 வருதுன்னா this implies I3 equal to A into A transpose. அப்போ ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் I3 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதுவும் இது ஒன்று அர்த்தம், சமம்னு அர்த்தம். ஓகே சாமி, இப்போது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் பாருங்க. ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்ற அணி அப்படியே போடுறேன். 1/9 இருக்குது. -8 +1 +4 +4 +4 +7 1 மைனஸ் +1 -8 +4 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் இந்த மாறிலி அப்படியே தான் இருக்கும் சொல்லும், அது மாறாது. டிரான்ஸ்போஸ்னா அது நிறைய நிரலாக மாற்றணும். இப்போ -8 படுத்துட்டு இருக்கிறது என்ன பண்ணணும்? நிற்க வைக்கணும். -8 +1 +4 +4 +4 +7 +1 -8 +4. இப்போ இந்த மாறிலி இங்கே பெருக்கிடுங்க சாமி. அப்போ 1 1 9 9 81. இப்போ இங்கே பெருக்கி போடலாம். முதல் நிரல் முதல் உறுப்பாக எழுத போகிறோம். 8 64 + 64 1 1 +1 4 16 +16. முதல் உறுப்பு இருக்கணும், ரெண்டாவது இருக்கணும், மூணாவது இருக்கணும். முதல் உறுப்பாக எழுதியாச்சு. இரண்டாவது நிரலுக்கு போகிறோம். கொஞ்சம் கேப் விடுங்க. 8 32 -32 1 4 +4 7 28 +28. குறி இல்லைன்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம் சாமி. ஓகே, குறி இல்லைன்னா ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஒத்தப்பட மைனஸ், ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் போடுங்க, 2 மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடுங்க, ரெட்டப்படையாக வந்தால் ப்ளஸ் போடுங்க மைனஸ். ஓகே, அடுத்து மூன்றாவது நிரலை எடுத்து மூன்றாவது உறுப்பாக எழுத போகிறோம். 1 8 -8 1 8 -8 4 16 என்ன 16 +16. குறிக்கிலே இல்லைன்னா அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து இரண்டாவது நிரை முதல் நிரல் இரண்டாவது நிரையில் முதல் உறுப்பு, இரண்டாவது நிரை இரண்டாவது நிரல் இரண்டாவது நிரையில் இரண்டாவது உறுப்பு. புரியுது செல்லம்? 4 32 -32 1 4 4 +4 7 28 +28. கேப் விட்டுருங்க, இதுக்கு நேரம் எழுதணும். 4 16 +16 4 16 +16 7 4 7 49. ஓகே, அடுத்தது 1 4 +4 4 32 -32 7 28 +28. அடுத்தது 1 8 -8 மூன்றாவது நிரை 1 8 -8 4 16 +16 1 4 +4 8 32 -32 4 28 +28 1 1 +1 8 64 ரெட்டப்பட மைனஸ் வந்திருக்கப்பா +64 4 16 +16. ஓகே, இப்போ சாமி இதை ஷார்டன் பண்ணணும். ஓகே, 81. இங்கே பாருங்கள், குறிகள் எல்லாம் ஒரே மாதிரி இது கூட்டுறோம். ஒரு மைனஸ் வந்தால் தான் கழிக்க போகிறோம். இந்த ப்ளஸ்ஸையும் கூட்டினா 28 கூட 4 சேர்த்தா 32. என்ன 32 +32 -32 0. -8 -8 சேர்த்தா -16 -16 +16 0. ப்ளஸ்ஸும் சேர்த்துக்கிறோம். +28 +4 அதே இது தான் வந்திருக்கு 0. இது எல்லாமே ப்ளஸ் இருக்குது, கூட்டிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி குறியிலானது அர்த்தம் +28 +4 +32 -32 0 -8 -8 -16 +16 0 +4 +28 +32 -32 0 14 60 20 20 60 81 81. இது
49 59 65 75 81 இது 80 இது ஒரு 81. ஸோ ப்ளஸ் 81 0 0 0 ப்ளஸ் 81 0 0 0 ப்ளஸ் 81. இதில் 81 மூலைவிட்டத்தில் பொதுவாக இருக்க வெளியே எடுத்துடலாமா? மூலைவிட்டம் மட்டும் இல்லை, எதில் 81 எடுத்தாலும் இதெல்லாம் கிடையாது. 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0 தானே. அப்போது 81 வெளியே எடுத்தால் பெருக்கல் எடுக்கணும் சாமி. ஸோ பெருக்கல் 81 பை வகுத்தல் 81 இருக்குது. 81 வெளியே எடுத்துட்டா பொதுவாக எடுத்துட்டா போடணும். ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணிடணும்ல. ஓர் 89 ஓர் 1 1ன்னு வந்துருச்சு. ஸோ 1 0 0 0 1 0 0 0 1 தட் இஸ் ஈக்குவல் டு ஓர் 81 81 ஓர் 81 81 கேன்சல் ஆகிடுச்செல்லாம். இப்போது மீதி இருக்கிறது இந்த அணி மட்டும்தான் இருக்குது. இந்த அணி தான் நம்ம என்ன சொல்லுவோம், வரிசை 3 இருக்குது, மூலை விட்டங்கள் 1 இருக்குது. இதுதான் என்ன சாமி? I3. ஸோ A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் என்னென்னு வந்துருச்சு? I3ன்னு வந்துருச்சு. This implies எது? A இன்ட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு I3 ஈக்குவல் டு A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். இதனுடைய மதிப்பும் I3 தான், இதனுடைய மதிப்பும் I3 தான். I3 அப்படி ஈக்குவல் டு போட்டால் ரெண்டுத்துக்குமே இது சொன்னோம். This implies ஏவுக்கு ஏவு ஈக்குவலாக இருக்குது. அப்போ this implies A இன்வர்ஸ்க்கு என்ன இருக்குது? A டிரான்ஸ்போஸ் இருக்குது. A transpose equal to A inverse equal to A transpose, hence proved. Okay, Sami, thank you.